ராத்திரி சுமார் 10 மணி இருக்கும். மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிச்சு. ஆனந்த் நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருந்தான். அப்போ பார்த்து திடீர்னு காலிங் பெல் சத்தம். ச, இந்த நேரத்தில் யார் காலிங் பெல் அடிக்கிறா அப்படின்னு சலிச்சுக்கிட்டே போய் கதவை திறந்தான். பார்த்தா கிரில் கேட்டுக்கு அண்ணண்ட ஒரு பெரியவர். கசங்கி போன வேஷ்டி சட்டை, கருப்பு வெள்ளையுமா தாடி, ரொம்ப களைச்சு போயிருந்தாரு. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வந்திருப்பார் போல இருக்கு. சொட்ட சொட்ட நனைஞ்சிட்டு வர ஆனந்த் அவரை மேலையும் கீழையும் பார்த்தான். கையில் ஒரு ரெக்ஸின் பைய இருக்கா அணைச்சிட்டு இருந்தாரு. மழையிலேருந்து ஒதுங்கி வந்து அந்த ரெக்ஸின் பேக்லேருந்து ஒரு துண்டு சீட் எடுத்தாரு. ஆனந்த், நம்பர் 8, யோகானந்தன் தெரு. ஆமாம், இந்த வீடு தான். நான் தான் ஆனந்த். ஆமாம், நீங்கள் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? மெல்லமாக தொண்டையை சிறுமிக்கிட்டே, நான் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுப்பா, காரைக்கால்லேருந்து வரேன். உங்கள் அப்பா இந்த கடுதாசியை கொடுக்க சொன்னார் அப்படின்னு ஒரு கடுதாசியை கொடுத்தாரு. அப்பாவா? ஆச்சரியத்தோடு கடிதத்தை படிக்க ஆரம்பித்தான் ஆனந்த். அன்புள்ள ஆனந்துக்கு அப்பா எழுதுவது ஆசீர்வாதம். இந்த கடிதத்தை எடுத்துகிட்டு வர ராமசாமி என்னுடைய நண்பர்ப்பா. பாவம், ரொம்ப கஷ்டப்படுறவர். அவருடைய பையன் சமீபத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார். அந்த ஆக்சிடெண்ட்கான காம்பன்சேஷன் கிடைச்சா ராமசாமிக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். அந்த ட்ராவல் ஏஜென்சியோட ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் தான் இருக்குது. சென்னை அவருக்கு ரொம்ப புதுசு. அவருக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும்பா. இப்படிக்கு அப்பா பரமேஸ்வரன். ஆனந்தியை நம்பிக்கையோடு பார்த்துட்டு இருந்தார் ராமசாமி. ஒரு சில வினாடிகள் யோசிச்ச ஆனந்த் கிரில் கேட்டை திறந்து உள்ளே வாங்க சார் அப்படின்னா. அவருக்கு தோட்டிக்க தவலும் கொடுத்து குடிக்க தண்ணீரும் கொடுத்தான். ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லைப்பா, 2 வாழைப்பழம் தான் சாப்பிட்டேன். காலையில் காரைக்காலில் கிளம்பினா சாயங்காலத்துக்குள்ளே போய் சேர்ந்துடலான்னு சொன்னார் அப்பா. ஆனால் வழியில் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதான் வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. அப்படியா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு ஆனந்த் கிச்சனுக்குள்ளே போனான். கிச்சனுக்கு போன ஆனந்த் ஃப்ரிட்ஜை திறந்தான். தோசை மாவு இருந்தது. 4 தோசையை சுட்டு மொளாப்பொடி போட்டு ராமசாமிகிட்ட கொடுத்து சாப்பிடுங்க சார்ன்னு சொன்னான். கையில் மொபைலோட அடுத்த ரூமுக்கு போனான். திரும்பி வந்த ஆனந்த் பார்க்கும்போது ராமசாமி சாப்பிட்டு முடிச்சுட்டு கை நிறைய பேப்பர்ஸோட ஆனந்துக்காக காத்துட்டு இருந்தார். சொல்லுங்கள் சார், என்ன நடந்தது அப்படின்னு அவர் கையில் இருந்த பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி பார்க்க ஆரம்பித்தான் ஆனந்த். அந்த பேப்பரில் ஒரு பையனோட ஃபோட்டோ இருந்தது. கிட்டத்தட்ட 22 வயசு இருக்கும். அழகான முகம். ஆனந்துக்கு ஒரு மாதிரி இருந்தது. முகத்தை தொடச்சிக்கிட்டார் ராமசாமி. இவனுக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாம் சின்ன வயசுலேயே போயிட்டாங்கப்பா. இவன் மட்டும்தான் தங்கினான். மகேஷ்னு பேர். 22 வயசு. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். பொறுப்பான பையன். ஸ்காலர்ஷிப்பில் பிஇ படித்தான். எனக்கு வேலை கிடச்சோன்னே நம்ம கஷ்டம்லாம் போயிடும்பா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவான். வேலையும் கிடச்சிது. எங்கள் 2 பேரையும் நிற்க வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு சென்னைக்கு கிளம்பினான். பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ரோடை கிராஸ் பண்ணான். எங்கேருந்தோ வந்த இந்த ட்ராவல்ஸ் வேன் ஸ்பாட்லேயே குமரி குமரி அழ ஆரம்பிச்சார் ராமசாமி. அவரையே பார்த்துட்டு இருந்தான் ஆனந்த். அந்த ட்ராவல் ஏஜென்சி நஷ்ட ஈடு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. முதல்ல அதை ஏற்றுக்கிறதுக்கு என் மனசு ஒப்பவே இல்லை. என்னடா இது, புள்ளைய பறி கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்கி சாப்பிட்றதான்னு வெறுப்பாக இருந்தது. உங்கள் அப்பா தான் என்னை ஆறுதல் படுத்தி வற்புறுத்தினார். எனக்கும் பெரிய வேலை எதுவும் இல்லை. என் ஒய்ஃபும் நோயாளி. புள்ள போன துக்கத்தில் படுத்த படுக்கை ஆயிட்டாள். என்னப்பா பண்ணுறது, காலம் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு தானே ஆகணும். கடைசியாக அந்த நஷ்ட ஈடை வாங்கிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவித்தேன். உங்கள் அப்பா தான் எல்லா ஏற்பாடும் பண்ணி இங்கே என்னை அனுப்பி வச்சாரு. என் புள்ள உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வான் அப்படின்னு இந்த லெட்டரை கொடுத்தாரு. செய்கிறேன் சார், கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு பாயும் தலகாணியும் கொடுத்தான். மறுநாள் காலையில் அவருக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு தானும் காஃபி குடிச்சிட்டு 2 பேருமா கிளம்பினாங்க. இங்கே தான் ஏதோ நுங்கம்பாக்கமாமே.
அங்கே தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குப்பா. பக்கம்தான் சார், எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு அவரையும் அழைச்சிக்கிட்டு அந்த ஆஃபீஸை நோக்கி போனாங்க. ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு செக்கு கைக்கு வர மதியம் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றிப்பா, எனக்காக நீ ரொம்ப சிரமப்பட்டுட்ட. நான் இப்படியே ஊருக்கு கிளம்புறேன். இப்போ நான் கிளம்பினாதான் காரைக்கால் போய் சேர்றதுக்கு ராத்திரி ஆகிடும். என் ஒய்ஃப் பாவம் அங்கே தனியாக இருக்கா, அவளுக்கு உதவியும் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னாரு. இருங்க சார், நானே உங்களை பஸ் ஏற்றி விட்றேன் அப்படின்னு சொன்னவன் நேராக ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனான். வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம நீங்கள் சாப்பிட்டே ஆகணும்னு அவரையும் சாப்பிட வச்சு தானும் சாப்பிட்டான். பைக்லேயே அவரை கோயம்பேடுக்கு கூட்டிகிட்டு போனான். வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் கேட்காம இந்தாங்க டிக்கெட்டுக்கு 500 ரூபா வச்சுக்கோங்கன்னு அவர் சட்டப்பையில் திணிச்சான். சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு போனவன் திரும்பி வரும்போது ஒரு பிளாஸ்டிக் பையில் டிஃபன், வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு வந்தான் ஆனந்த். நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்னு தெரியாது, இதெல்லாம் வழியில் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கோங்கன்னு அவர் கையில் கொடுத்தான். இதை பார்த்து நெகிழ்ந்து போனார் ராமசாமி. ரொம்ப நன்றிப்பா, என்னால் உனக்கு எவ்வளோ சிரமம். இன்னைக்கு லீவ் போட்டுட்டு என் கூடவே அலைஞ்சிருக்க. ஊருக்கு போனதும் முதல் வேலையாக உங்கள் அப்பாவை பார்த்து நன்றி சொல்லணும். உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டே இருந்தார் ராமசாமி. அமைதியாக அவர் பக்கத்தில் போய் உட்காந்தான் ஆனந்த். சார் ஒரு விஷயம், நீங்கள் தேடிட்டு வந்த ஆனந்த் நான் இல்லை. ஷாக்கானார் ராமசாமி. என்னப்பா சொல்கிற? ஆமாம் சார், நான் இருக்கிறது யோகானந்தம் நகர் எக்ஸ்டென்ஷன். நீங்கள் போயிருக்க வேண்டியது யோகானந்தம் நகர் மெயின் ரோட். அது கிட்டத்தட்ட இங்கேருந்து 2-3 கிலோமீட்டர். ஐயோ ரொம்ப சாரிப்பா, இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. தப்பு பண்ணிட்டேனா? எனக்காக ஏன்பா இவ்வளோ சிரமம்? அவரை மேலே பேச விடாமல் தடுத்து நிறுத்திய ஆனந்த். சார் நீங்கள் வந்தது ராத்திரி 10:30 மணிக்கு. சென்னையில் இருக்கிறவங்களுக்கே இந்த அட்ரஸை விசாரிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்களோ சென்னைக்கு புதுசு. அண்ட் மோர் தென் தட், நீங்கள் வந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாயிடுச்சு சார். உங்களை சாப்பிட சொல்லிட்டு லெட்டரில் இருந்த அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணினேன். உங்கள் நண்பர் பரமேஸ்வரன் தான் எடுத்தார். நீங்கள் வழி மாறி இங்கே வந்ததை சொன்னதும் அவர் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டார். அவருடைய சன் ஆனந்தோட நம்பரை வாங்கினேன். ஆனந்த் கிட்ட பேசி காலையில் உங்களை ஆட்டோவில் ஏற்றி அவர் வீட்டுக்கு அனுப்பிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் ஃபோன் எடுத்தது ஆனந்தோட ஒய்ஃப். வேலை விஷயமா டெல்லி போயிருக்கிறதாவும் வரதுக்கு 1 வாரம் ஆகும்னு சொன்னாங்க. அப்போ தான் தீர்மானம் பண்ணினேன் நானே உங்களுக்கு உதவுறது. எந்த ஆனந்தா இருந்தால் என்ன சார், உங்களுக்கு நஷ்ட ஈடு கிடைக்கிறதுக்கு நான் உதவியாக இருந்தேன். அந்த திருப்தி, அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குது சார். அது போதும். நெகிழ்ந்து போனார் ராமசாமி. ஆனந்தோட கையை பிடிச்சிக்கிட்டு, நல்லா இருப்பா, நல்லா இரு, வேற என்ன சொல்றது? அவர் போறதையே பார்த்துட்டு இருந்த ஆனந்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி காலமான தான் அப்பாவோட நினைவு வந்தது.